இன்னைக்கு நம்ம என்ன ஸ்கீம் பார்க்க போறோம்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வந்து பார்க்க போறோம். ஸோ இது வந்து யார் ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில வந்து இப்போ ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா செப்டம்பர் 15, 2023 வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கான இதோட நோக்கம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏழை எளிய குடும்ப தலைவிகளுக்கு வந்து மாதம் 1000 ரூபாய் வந்து தர்றத வந்து நோக்கமா வச்சிருக்காங்க. இது மூலியமா அவங்களோட பொருளாதாரம் வந்து எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றதுனால இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏஜ் வந்து 21 அண்ட் அதுக்கு மேலே வந்து இருக்கணும். அண்ட் அவங்களோட ஆண்டு வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 lakhs இல்லைன்னா அதுக்கு கம்மியாக இருக்கணும். அதே மாதிரி அவங்களோட மின்சாரம் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணிருக்குன்னா 3600 யூனிட்ஸ் வந்து மின்சாரம் வந்து யூஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கு மேலே யூஸ் பண்ணியிருந்தா அவங்க வந்து எக்ஸம்ஷன் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி குடும்பத்தில் ஒரே ஒரு பயனாளி மட்டும்தான் அதில் வந்து பயன்பெற முடியும். 4 வீலர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இதில் எக்ஸம்ஷன் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி வந்து இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறவங்க அண்ட் வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க இவங்களுக்குலாம் இந்த 1000 rupees வந்து வராது. ஸோ இப்போ வந்து அதில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஜூலை 15, 2025 இருந்து அதுக்கான எக்ஸம்ஷன்ஸ் வேற என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி 4 வீலர்ஸ் இருந்தவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? இப்போ வந்து அந்த 4 வீலர்ஸ் இருக்கிறவங்களுக்கும் கொடுப்போம், அதே மாதிரி பென்ஷன் வாங்குறவங்களுக்கும் வந்து கொடுப்போம், அண்ட் ஆல்சோ விடோஸ்க்கும் வந்து கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலியமா பெண்களின் பொருளாதார நிலை வந்து மேம்படுது, அதே மாதிரி அவங்களோட சுயமரியாதையும் வந்து குடும்பத்துல மேம்படுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தட்ஸ் இட், தேங்க்யூ.